ஹாய் ஹலோ வெல்கம் டு வானமேலி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் லாஸ்ட் வீடியோவில் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஹிஸ் வீக்னஸ் அதோட புக் பேக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாம் பார்த்துருந்தோம். இதோட லிங்க் மேலே கொடுக்குறோம், அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஸ்விம்மர் அப்படின்ற போயமில் இருக்கிற book back activities தான் பார்க்க போகிறோம். Take out the correct rhyming pair from the poem and match the given word. Rhyming word தான் கேட்குறாங்க. Tall, all, light, flight, might, fight. Answer the following. How did the gale seem? The gale seemed greater than all. How were her strokes? Her strokes were like the fish. Why did the audience cheer? Because the finishing line is near. Why did she pick up her pace? Because she wanted to win the race. Did she give up the fight? Did she give up the fight? No, she did not give up the fight. அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இதில் பார்த்தோன்னா கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்டு, பட்டு, ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி. ஹி ஹாஸ் அ பென்சில் அண்ட் எ பேப்பர். ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டுமே தேவைதான், இதுவும் இதுவும் ரெண்டு கண்டினியூஸாக வச்சுருக்கிறேன்னு சொல்லும்பொழுது அண்டு வரும். ஹி ஹாஸ் அ பால் பட் நாட் அ பேட். ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காது. அந்த மாதிரி சொல்லும்பொழுது பட் யூஸ் பண்ணுவோம். டு யூ வாண்ட் ஆப்பிள் ஆர் பியர்? ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்பொழுது ஆர், இது வேணுமா இல்லை இது வேணுமா அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் வரும்பொழுது ஆர் பயன்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கன்ஜங்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பிகாஸ், இன்னொன்று ஸோ. ஃபஸ்ட்டு காரணத்தை, அதாவது ஒரு 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 விஷயத்தை சொல்லிட்டு அது ஏன் நடந்ததுன்னு அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது பிகாஸ் வரும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ பயன்படுத்துகிறோம். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ பயன்படுத்துகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங். த கேட் வாஸ் ஹங்க்ரி. பூனை ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் அது மீனை சாப்பிட்டுது. ஸோ இட் ஏட் எ ஃபிஷ். ஐ வாஸ் ஆன் லீவ் பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட்டேக். நான் லீவில் இருக்கிறேன், அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு தலைவலி. அப்போ காரணம் சொல்லும்பொழுது பிகாஸ் வரும். பூனை பசியாக இருந்தது, அதுக்கு விளைவு சொல்லும்போது ஸோ வரும். பசியாக இருந்தால் என்ன செய்யும்? சாப்பிடும். அதான் அதோட விளைவு. ஸோ இட் ஏட் எ ஃபிஷ். ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக், ஸோ ஹி ரேன் அவே. ஷி வெண்ட் ஹோம் இயர்லி பிகாஸ் தேங்க்ஸ் வித் கரெக்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ். பிகாஸ் ஸோ 2 கொடுத்துருக்குறாங்க. ஹி ஏட் 2 chocolates, ஸோ ஹி காட் காஃப். The rat ran fast because a cat was chasing it. He missed his purse, so he was sad. Tom left the class because he was sick. He lost the key, so he could not open his room. இதை QR கோட் ஸ்கேன் பண்ணோன்னா ஒரு ஆடியோ ப்ளே ஆகுது. What does the red signal mean? To stop. What does the green signal mean? To go. When do we cross the zebra crossing? When vehicles are stopped. Why do we wear helmet? To avoid head injury. Can we use cell phone while driving? No. Thank you.